ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு புளியெல்லாம் ஊற்றாமல் சும்மா அப்படியே கத்திரிக்காய் பொரிச்ச குழம்புங்க. இது 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணிட்டுக்குங்க. கட் பண்ணிவிட்டு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கத்திரிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இதுலேயே முக்கால்வாசி வேகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே வடச்சட்டியில் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற அது 4-5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வணக்கலாம். நம்ம இதில் ஒரு 2 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ பொரிச்சு வச்ச கத்திரிக்காயை உள்ளே சேர்த்திக்கலாம். இது உள்ளே சேர்த்தி ரொம்ப கலராதிங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு, அதனால் அப்புறம் கரைஞ்ச மாதிரி ஆயிரு. அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது மசாலா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது இந்தளவு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தாலே போதும். இப்போ சுடுசாதத்தில் கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.